ஹாய் ஹலோ நண்பர் எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்க. நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்ச்சூன் டெல்லிங் ஃப்ரெண்ட்ஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கல, கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அவங்களுக்கு எபிசோட் புரியும் நண்பா. அந்த வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. வீடியோ ஸ்டார்டிங்லேயே அவள் சொல்லிட்டு இருப்பா, நம்ம ஹீரோயின்ட பார்த்து இல்லை சொல்லுவா, நீ உண்மையான புள்ளே இல்லை, உங்கள் அப்பாவுக்கு பிறக்காதவள் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுவா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிரும், என்னடா அப்பா ஒப்பு பேசிட்டீச்சா அப்படின்ட்டு. இது நம்ம ஹீரோயினை பற்றி சிரிக்கிட்டீப்பா, நீ அப்படித்தான், நீ போலியான பொம்பளை அப்படின்ற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சரியான கோவம் பாருங்க. என்ன செய்கிறேன் பாரு அப்படின்ட்டு சரியான கோவம் பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு இல்லாத பொல்லாத கோவமெல்லாம் பாருங்க. அவள் எல்லாத்தையும் பற்றி காய்ச்ச கோவம் ஏறும், பெரி ஏறும். இது நம்மளோட உண்மையான ஹீரோயின் இல்லையே, நம்மளோட கமலியால். அவள் கமலியாவுக்கு கோவம் ஏறுனா கமலியா அவட முட்டியை பிடிச்சி ஈண்டு இழுத்து அவள் வீட்டு தயவு செஞ்சு விடு, ப்ளீஸ் விட்டுடு என்ன முடியும் அப்படின்ட்டு கத்துவாவோ. கத்துன்னு அதை நினச்சி பார்க்குறேன் நம்ம ஹீரோயின். நினச்சி பார்த்துப்பிட்டு, நான் கமலியாவும் இல்லை, அதோட அவன்ட்டேன், நான் அவனுக்கு மேலே லவ்வும் பண்ணலை அப்படின்றான். அப்போ அப்பா கேட்குறான், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பண்ணை எடுத்து மடிச்சுப்பிட்டு, இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வந்தேன்னா வராட்டியான், எனக்கு அந்த பற்றி கவலை இல்லைன்றா நம்ம ஹீரோயின். அப்படி சொன்னோடனேயோ அவள் சொல்லிப்படி சிரிக்கிறா. அப்படி சிரிச்சோடனே அஞ்சலை உங்களெலாம் பார்க்கணும், ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு நம்ம ஹீரோயினை எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னடா அப்பா இப்படி பார்க்குறாள் அப்படின்னு விட்டு. அப்போ நம்மளோட ஹீரோட டியூக் சொல்லி சிரிச்சுப்பிட்டு டியூக் பார்க்குறார் நம்ம ஹீரோயினை. பார்த்துப்பிட்டு அவள் இப்போ மனசு மாறிட்டாகல அப்படின்ற நம்ம டியூக். அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து விட்டு ஒரு மாதிரி நினைக்கிறார், இந்த லுவிலியன் என்னதுக்கு தான் வாரான ஏரியா அப்படின்னு விட்டு நம்ம ஹீரோ டியூக் ஒரு மாதிரி பேச வச்சுட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா, அவர் டிவைன் விஷ்டப்படி தான் எப்படியும் கதைச்சி வருவாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. அப்போ நினச்சி பார்த்துட்டு ஜெயிக்கலையே இங்கே டியூக் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சோகத்தில் ஜெயிக்கலன்னா டியூக் பார்த்து என்ன செய்கிறா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டா, நான் உங்களை பற்றி தான் கவலைப்படுறேன், நீங்கள் எதையை பற்றி பெருசாக யோசிச்சுட்டு இருக்கீங்கடா. அப்போ நம்ம ஹீரோட அப்பா டியூக்கு ஒரு மாதிரி பேத்து, என்னடா அப்போ நம்ம பிள்ளை நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிட்டு. அப்போ நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம ஹீரோட அண்ணங்க தம்பிக்காரங்க ஒரு மாதிரி பார்க்குறேன் என்னாண்டு. அப்போ நம்ம டியூக் சொல்கிற, நீ ஒன்றும் பேச, அதை பற்றி நான் கவலைப்பட, அதை நான் பார்த்துக்கிட்டேன் எப்படின்னாலும் அப்படின்ற நம்ம டியூக். நீங்கள் சும்மா வந்து வேடிக்கை பார்த்த மாதிரி காணுங்கன்ற அப்படி நம்ம டியூக். அப்படி சொல்லிக்கிட்டு கேட்கலே அந்த சாப்பாடு கொண்டுட்டு வரான் ஒருத்தன். அவன் வந்து சாப்பாடை கொடுக்குறான் மெய்டு வந்து, இது புதுசாக கமலியாக செஞ்சிச்சா ஒரு ஜூஸ் ஒன்று அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோட அப்பா அதை பார்த்து இப்படி சொல்கிறார். நம்ம ஹீரோயின் டியூக் சொல்கிறார், இது என்ன கலர்ண்டா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது ஒரு மாதிரி நல்ல ஜூஸ், உங்களுக்கு முடி ஹொட்டாயிண்டு அப்படி சொல்கிறா. ஏண்டா 39வது டியூக் அந்த கோஸ்ட்டுக்கு முடி ஹொட்டி மொட்டையாக இருக்கீங்க, அதை பண்ணி நினச்சி இப்படி சொல்கிறா நம்ம ஹீரோயின். அப்போ ஹீரோட டியூக் நினைக்கிற, என்னடா அப்போ முடி ஹொட்டாயின்றா அப்படின்னு விட்டு அந்த ஜூஸை பார்க்குறாரு. அப்போ நம்மளோட அண்ணங்காரன் லுட்வில் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறாங்க, என்ன புதுசாக வளாங்க என்னவெல்லாம் செய்கிறா அப்படின்ட்டு. அப்படி அந்த ஃபெலஸை காட்டுறாங்க. கட் பண்ணால் இங்கே வந்துட்டு லெவலியன் வந்துக்கிட்டு நம்ம அண்ணங்காரன் லுட்வியில் பார்த்து, நீ பொருளையெல்லாம் ஜெயிச்சியா, நல்லா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு பாராட்டி தள்ளுறாரு. இல்லைண்ட புகழ்ச்சி லுட்வியில் ஒரு மாதிரி பார்த்துட்டிச்சாங்க, என்னடா பந்தால் விட மாட்டான் நம்மளை போலே அப்படின்ட்டு. பக்கத்துலேயே நம்மளோட டியூக் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கார், இவன் என்னத்துக்கு வந்தனே ஏரியா அப்படின்ட்டு. அப்போ நம்மளோட டியூக் சொல்கிறார், வாங்க உள்ளே போய்த்து பேசுவாங்க அப்படின்றார். அப்போ நம்ம இந்த ரெட் கலர் லுட்வியல் சொல்கிறாங்க, ஹாண்டு சிரிச்சுக்கிட்டே சரி போகலாமே அப்படின்றாங்க. அப்போ அவன் பார்க்குறான், பின்னால் யாரோ இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் தம்பிக்காரனும் அங்கே ஒரு ஓரமாக இருக்காங்க. கண்டுக்கலாமே ஒரு மாதிரி மூஞ்சை திருப்பி விட்டு ஆள் போகிறாங்க. அவள் 2 பேர்ட்டையும் கதை கேட்காம. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறான் அவனை. தம்பிக்காரன் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கான். நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இருந்தாலும் உனக்கு சரியான திமிருகான், உனக்கு இவர் பெரிய ஆடம்பரமான ஆளாட்டம் தான் எப்போ பண்ணிக்கிட்டு வர அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க. அப்போ அப்படியே கட் பண்ணால், உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச கிடக்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி காய்ச்சிக்கிட்டு கூட்டாளி மாதிரி பேசிக்கிட்டு போகிறாங்க. மாடிப்படியில் ஏறி பேசிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு. அப்படி மேலே போனது பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இதே பற்றி ஜோசித்துக்கிட்டு இருக்கா. ஜோசித்துட்டேக்கில் அங்கே கமலியாண்டு சத்தவங்க ஆண்டு பார்த்தா இங்கே வந்துட்டாங்க வேணும் நம்மளோட பெட்ரோல். அவன் வந்துக்கிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றான் நம்ம ஹீரோயினை. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் என்னத்துக்கு வந்தான் இங்கே, எதுக்கு வந்திப்பான் இந்த விட்டு. நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு ஹாஹான்னு சிரிச்சு போட்டு, ஹாய் பெட்ரோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயினு. அப்போ அவன் சொல்கிறான், அவங்களோட தோட்டம் ரொம்ப அழகாக இருக்கீங்கண்ணா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் அந்த தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகணுட்டு எண்ணத்தில். அப்போ நம்ம ஹீரோயின், ஓ அது ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற அவன் ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகுறான் நம்ம ஹீரோயின்ற அழகில். அப்போ ப்ளஸ் ஆகிட்டு கேட்கலே நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, நம்மளை அந்த தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக தான் சொல்கிறான் போல் மறைமுகம் மண்டுபிட்டு. நம்ம ஹீரோயின் அவன் சிரிக்கிறான்,
சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உள்ள பட்லர்கிட்ட சொல்கிறார், பட்லர், நம்ம பெட்ரோக்கு அந்த தோட்டத்தை பார்க்கணுமா, அவருக்கு கொஞ்சம் சுற்றி காட்டுங்க அப்படின்ட்டு விட்டுடுறா நம்ம ஹீரோயின். நம்ம பெட்ரோக்கு ஒரு மாதிரி போய்த்து, என்னடாப்பா ஒப்படி செல்றா அப்படின்ட்டு அவள் வந்து சுற்றி காட்டுவான்னு பார்த்தா பட்லரை விட்டா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பிறகு சந்திப்போம் அப்படின்ட்டு போட்டு மெல்லாம் நம்ம ஹீரோயின் ஓடிட்டா. அப்போ பட்லர் வந்து, பெட்ரோ சார் போமா, நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்க அப்படின்றார். நம்ம பெட்ரோக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, என்ன வர வர ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறா அப்படின்ட்டு பெட்ரோ ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டான். அப்போ போய்க்கல நம்ம தம்பிக்காரன் ஒரு மாதிரி திரும்பி பார்த்து முறைச்சிக்கிட்டு போகிறான். அப்படியே அவங்க எல்லாம் போய்த்தாங்க. அப்போ பெட்ரோ ஒரு மாதிரி தலையில் கையை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான், இன்ட்ரெஸ்டிங்கு. இப்போ இங்கே நம்மளோட லூலியனை காட்டுறாங்க, அவன் கதிரையில் குந்திட்டிக்கான், காலுக்கு மேலே கால் போட்டுட்டு குந்திக்கு. நம்ம டியூக்கை பார்த்து, என்ன டியூக், நீங்கள் இன்னும் உங்களோட டிவைன் பீஸ்ட்டை கண்டுபிடிக்கலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பீத்திக்கிட்டு இருக்கான். அப்போ பீத்திக்கிட்டு இருக்கலையே நம்ம டியூக் செல்றார், அது நாங்கள் கண்டுபிடிப்போம், கூடிய சீக்கிரமே அதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்றார். அப்போ அவன் ஒரு மாதிரி டியூக்கை பார்க்குறான். அப்போ டியூக், நீ எதுக்காக வந்தாங்க அப்படின்ட்டு கேட்டு விட்றாரு, மூஞ்சில் அடிச்சிட்டான். அப்போ அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்துப்புட்டு, நான் சும்மா வந்தேன் உன்னைய பார்ப்போம் அப்படின்றார். அப்போ டியூக் செல்றார், நாங்கள் கூடிய சீக்கிரம் டிவைன் பீஸ்ட்டை கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் பாரு உனக்கு என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம டியூக் சொல்லிக்கிட்டீங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட பர்சனல் இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கல. ஏஞ்சலை ஹட் பண்ணால் யாரோ வெளியே இருந்து டொக் டொக்குன்னு கதவை சத்தங்க ஏன்ட்டு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் சாப்பாடு கொண்டாந்து ஐயா. அப்போ நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வரா, சாப்பாடை கொடுத்து எப்படின்னு ஆசை தூங்கிட்டு நினச்சிக்கிட்டு வரா மனசுக்குள்ளே. அப்படியே நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து, இந்தாங்க அப்போ அவங்களுக்காக புதுசாக சாப்பாடு ஒன்று செஞ்சுக்கிங்க, அதை தாரேன், சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கீங்கட்டு. அப்போ அங்கே டியூக்கு, சரி வா வா வந்து பெய் அப்படின்றார். அப்போ நம்ம ஹீரோயின் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தது பிறகு டியூக்கு ஒரு மாதிரி பார்க்குறான், என்னடா அப்போ சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டுட்டு வரா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் ஹாஹாண்டி சிரிச்சுக்கிட்டு பார்த்து ஓரமாக நின்றுக்கிட்டு. அப்போ நம்ம டியூக் சொல்கிற, பாவை நீ வந்து குந்தைங்க இதில் பேசுவோங்க அப்படின்றார். அப்போ நம்ம ஹீரோயின், இது நானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்ச பாவமாக வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணுறா. பண்ணிவிட்டு அங்கே அழைக்கிற நம்மளை அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, பண்ணிவிட்டு ஒரு மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின், சரி சரி வாரேங்க அப்படின்ட்டு விட்டு பக்கத்தில் போகிறா. அங்கே இவரை லெவலியனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறா, வில்லத்தனமா சிரிச்சுப்பிட்டு நம்ம ஹீரோயின் பேத்து குந்துறா. லெவலியன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். லெவலியன் பார்த்துக்கிட்டு இருக்கலையே நம்ம ஹீரோயின் கீழே குந்திட்டா. அப்போ குந்தினோடனே ஒரு மாதிரி சிவப்பு கலரில் ஏதோ ஒரு பீஸ்ட் ஒன்று காட்டுறாங்க. அந்த பீஸ்ட்டை பார்க்குறா நம்ம ஹீரோயின், என்னது அவர் லெவலியன்ற தோளுக்கு மேலே என்ன இருக்கே அப்படின்னு பார்க்குறா நம்ம ஹீரோயின். பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ சண்டையை பற்றி பேசிக்கிட்டு கேட்கலாம். நம்ம ஹீரோயின் குறுக்கால இருந்துட்டு, இதில் என்ன விட்டா அடிச்சிக்கிடுவாங்க போல ரெண்டு பேரும் அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ நம்மகிட்ட டியூக்கு அந்த டீயை எடுத்து குடிக்கிறார். குடிக்கிப்புட்டு, இது சுவையாரிச்சு அப்படின்றாரு நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் ஹாண்டு சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகுது. ஏன்டா அது அந்த பட்லர் காட்டி கொடுத்திப்பார், பட்லரை கோஸ்ட் தம்ஸ்அப் சிம்பிள் காட்டிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பெருமை. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பீஸ்ட்டை பார்க்குறதான் பார்த்துட்டாங்க. ஓலால் பீஸ்ட்டை பார்க்க முடியுமான்ட்டு நம்ம லெவலியன் ஒரு மாதிரி ஹீரோயினை பார்க்கவும், நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அதை ஜூஸை குடிச்சு பாருங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்ற. அப்போ லெவலியனுக்கு நம்ம ஹீரோயின் ஜூஸை ஊற்றினது அப்புறம் டீயை அவன் குடிக்கிறான். குடிக்கப்பட்டு, டெலிஷியஸ், இது உண்மையிலேயே அற்புதமாக இருக்கி, நீயா வண்ணா அப்படின்ற ஒரு மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த டிவைன் பீஸ்ட்டை பார்க்குறா. அந்த டிவைன் பீஸ்ட் நம்ம ஹீரோயினை பார்க்கு. அதோட எபிசோட் முடியுது காய்ச்சி.